வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் இன்றைக்கு முடிவுகளை வெளியிட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எழும்பூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இந்த பள்ளியில் வகிதா பானு என்கின்ற மாணவி என்பவர் 556 மதிப்பெண்களை எடுத்து இந்த பள்ளியிலே முதல் இடத்தை பிடித்திருக்கிறாங்க. அந்த மாணவியுமே நம்ம இடம்தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த மாணவி ஒரு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த அளவுக்கு முக்கிய மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. முதல் மதிப்பெண் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமையா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மார்க் எடுத்ததுல. இந்த மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கும் டீச்சர்ஸ்க்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த மார்க் எடுத்ததுக்கு. முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்க. இது எந்த அளவுக்கு நீங்க கடின உழைப்பை செலுத்திருந்தீங்க இந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு? நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தான் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் என் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. உன்னால் எடுக்க முடியும், நீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஹோப் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கீங்களா? என்னெல்லாம் நீங்கள் நினைச்சிருந்தீங்க? அக்கௌண்ட்ஸில் நான் 90க்கு மேலே வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதும் போது. அதனால அதில் மட்டும் கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு. அது மட்டும் தான் எனக்கு டிசப்பாயிண்டாக இருக்குது. வேறு எதுவும். அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான் இருக்கீங்க? முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறீங்க. நான் எஸ்ஐடி காலேஜில் பிசிஏ படிக்கலான்னு இருக்கேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸும் கூட. அதனால அதை எடுக்கலான்னு இருக்கேன். அதாவது அடுத்த கட்டமாக கல்லூரி செல்வதற்கான பல்வேறு முக்கிய இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாணவி முதல் மதிப்பெண் எடுத்து வைத்திருக்கக்கூடிய காரணமான அவங்களுடைய ஆசிரியர் நம்மளோட இணைந்திருக்கிறாரு. அவரிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த மாணவி எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இந்த முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்கன்னா அது என்ன, எப்படி படிச்சு வந்திருந்தாங்கன்னா. சார், இந்த மாணவி ஆரம்பத்திலேருந்து எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு முதல் மதிப்பெண் எடுத்து இந்த பள்ளியை கௌரவம் செஞ்சிருக்கிறாங்க? முதலில் இந்த பள்ளியினுடைய மாணவி, என்னுடைய வகுப்பு மாணவி முதல் மதிப்பெண் எடுத்ததற்காக அவர்களை இந்த பள்ளியின் சார்பாக, தலைமை ஆசிரியரின் சார்பாக, அனைத்து ஆசிரியர் பெருமன் சார்பாக முதலில் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாணவி தொடர்ந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான குறிப்புகளையும் அனைத்து விதமான ஆலோசனைகளையும் கேட்டு அவர்கள் சிறந்த முறையில் ஆரம்பத்திலிருந்தே படித்து வந்ததன் விளைவாக இன்றைக்கு அவர்கள் இந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் என்பதில் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் இன்னும் கொஞ்சம் சற்று முயன்றிருந்தால் இன்னும் அதிகமான கொஞ்சம் மதிப்பெண்களை பெற்றிருக்கலாம். இருந்தாலும் இந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய கடின உழைப்பை செலுத்தி இந்த மதிப்பெண்ணை பெற்றதற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக, தலைமை ஆசிரியரின் சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த மாணவி என்பவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே கடின உழைப்பை செலுத்தி இந்த அரசு பள்ளி, ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளுக்கே பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இதே போல தொடர்ந்து மாணவ மாணவர்களும் இது போன்று எல்லா அரசு பள்ளிகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணமாக தான் இங்கே இருக்கக்கூடியவர்களின் எண்ணமாக இருக்கிறது.